எல்லாருக்கும் வணக்கம். பாய் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், நிறைய கியூட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற இனிமே நடக்க போற ஒரு சில விஷயங்கள் அது வேற மாதிரி நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்க இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்கோம். ஐ திங்க் இது தமிழ் சினிமாக்கு கண்டிப்பா ஒரு புது படைப்பா தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் நீங்க பாருங்க, ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. டிஃபிகல்ட் டைம்ஸ்ல எல்லாரும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் திங். யாருமே எதுவுமே சொல்லாம கஷ்டப்படாம வாட் எவர் வி ஆஸ்க்ட் தே டிட். இட் வாஸ் so nice of them. And thanks for the media, the guests and all the respected people to come here. Thank you so much. இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். நன்றி. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலா முதல்ல நன்றியோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. அழைப்புகள் ஏற்று அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து சீஃப் நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கு நன்றி. ஏன்னா நீ ப்ரெஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா ஒரு படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி கொண்டு போய் வெளியே சேர்க்கறது அதுதான் விஷயம். அதுல மிகப்பெரிய பங்கு ப்ரெஸ்க்கு இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். அது அந்த விஷயத்த அது எப்படி வேணாலும் நீங்க மாத்தலாம். இப்படியும் மாத்தலாம், இப்படியும் மாத்தலாம். ஒரு நூல் தான் வித்தியாசம். அதை தெரிஞ்சு நான் கொஞ்சம் அடக்கியே நான் வாசிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு நன்றிகளோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணத்துகளும் அதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணம் என்னோட அப்பா அம்மா, அவர்களுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. எனது நண்பர் புவியரசன் வெல்விஷர், அவருக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த திரைப்படத்தின் வாய்ப்பை கொடுத்த ஆதவ ஈஸ்வரா மற்றும் ஸ்ரீனியா அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பு அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலா வாய்ப்புன்னு சொன்னான். ஏன்னா அவர் வந்துட்டு நானும் வளர்றேன் நீங்களும் வளருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. அவரோட தியரியே அதுதான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ இதுதான் என்னோட தியரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க ப்ரோ சேர்ந்து பண்ணலாம் ப்ரோன்னு தான் கூப்பிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம், ரொம்ப நாள் ஆரம்பிச்சு அது பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம், அது பண்ணோம். ரொம்ப இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்கு. ஸோ அது மேலும் வளரும். சார் நான் உடம்பு குறைங்க அடுத்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடம்பு குறைக்காதீங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி ஒன்னோட போட்டாரு. அவ்வளவுதான், பிடிச்சிட்டாரு அவரு. அதே குறைச்சிருங்க சார், நான் படத்துக்காக சொல்றேன். ஓகே, இப்போ இந்த படம் வந்து சொல்ற விஷயங்கள் அதான் சொல்றேன். ராஜன் சார் அற்புதமா சொன்னாரு. பாய் ஸ்லீப்பர் செல், பாய்னா வேற விஷயம், பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும், ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்ல இருப்பாங்க. ஸோ அது இல்லை. பாய் அப்படிங்கறது விஷயம் வந்து சகோதரர், அந்த நண்பன். இதுதான் அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது நீங்க படத்துல பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்துல ஒன்றும் இருக்காது. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு நான்லீனியர் பேட்டர்ல உருவாக்கப்பட்ட படம். முதல் பாகம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஸ்டின், செகண்ட் ஹாஃப் வந்து ஆன்சர், அப்படிதான் இருக்கும். ஸோ இது என்னன்னா கண்டிப்பா வந்து எந்த மதத்தையும் புண்படுத்து நோக்கத்துல அந்த படம் பண்ணல. அந்த மாதிரி படம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமா வந்து ஒரு ஹியூமானிட்டிங்கிற ஒரு பேசிஸ் வச்சுதான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா நாங்கள் லாங் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கர தடங்கள், மீன்ஸ் என்னன்னா கொரோனா வந்துடுச்சு, அந்த அதுக்கப்புறம் லாக்டவுன், அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலா கொண்டு வந்துட்டார் படத்தை. நிறுத்தி நான் நினைச்சிருந்தா நிறைய நடுவில் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கே அது தெரியும், கண்டிப்பா அது தெரியும். அந்த சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்த நேரங்கள் எனக்கு அது கண்டிப்பா தெரியும். அவருக்கே தெரியும். விடுங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, நீங்க இருங்க, கூட உட்கார வச்சிட்டாரு. கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு 3 மாசம் உட்கார வச்சிட்டாரு. நீங்க போனா தானே வந்து பயப்படுவீங்க, இல்லை நீங்க கூட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டாரு ஆக்சுவலா. ஸோ அந்த இது வந்து யாருக்கும் வராது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. என்ன நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம்
அவரு அவரு அவர் கொடுத்த வாய்ப்பு. அப்புறம் இந்த படத்தை பத்தி நான் அதிகமா பேச போறதில்லை, நீங்க தான் இதுக்கு மேல சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர் பாத்துறீங்க, ஸ்னீக் பீக் பாத்துறீங்க, சீஃப் கெஸ்ட் எல்லாம் பேச போறாங்க. அவங்க வச்சு நீங்க தான் இந்த படம் என்ன மாதிரி படம் அப்படிங்கறத கண்ணோட்டத்தை நீங்க தான் வந்து கரெக்டா சொல்லணும்னு நான் நம்புறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அவர் கஷ்டப்பட்டு மேல கொண்டு வந்துட்டாரு. அண்ட் தென் அந்த மேல கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கால் உடைஞ்ச ஏணி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அந்த உடைஞ்ச ஏணிக்கு தாக்கு பிடிக்க சில நண்பர்கள், அவங்க டெக்னீஷியன்ஸ் கிடையாது, சில நண்பர்கள் இந்த படம் மூலியமா எனக்கு கிடைச்ச வரம். அவங்கள நான் வந்து மேடைக்கு உங்களோட அனுமதியோட அவங்க மேடைக்கு நான் அழைக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் இல்லை, கண்டிப்பா இல்லை. நான் அவங்கள வந்து மேடைக்கு அழைக்கிறேன் உங்க அனுமதியோட. நவீன்குமார், ஏஎம் என் சினிமாஸ் எடிட்டர். அண்ட் தென் நிவேக் சுந்தர், தனசேகர், கார்த்தி, வாங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனிஷ், வாங்க. சரவணன், இவனை பத்தி ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலா ஒரு வேர்டு சொல்லுவாங்க, எலி காயலாம், எலி புழுக்க ஏண்டா கூட சேர்ந்து காயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இதுக்கு இவன் வந்து ரொம்ப அந்த தத்துவத்துக்கு இவன் வந்து ஆப்டான ஆளு. ஏன்னா நான் நிக்கலாம், ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு படம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து நின்றுதான் ஆகணும். ஏன்னா பாதி முடிச்சுட்டா இப்படியும் விழ முடியாது, அப்படியும் விழ முடியாது. ஸோ நம்ம முடிச்சாகணும். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, முந்தா நாள் வரைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், பிரஸ் மீடியாஸ் தெரியும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வேற ஒரு இடத்துல நடக்க வேண்டிய ஒரு இருந்தது. இங்க வந்து ஒரு காலத்தின் கட்டாயத்தால நீங்க வந்து மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு நாங்க என்ன போராடணும் அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி அந்த ஒரு நாள் எல்லாருமே இங்க கூட்டு வரணும், அசம்பிள் பண்ணி கூட்டு வரணும். ஸோ எல்லாமே இது பண்ணோம். அதுக்கு பக்கபலமா இருந்தவர் இவங்க நண்பர்கள். அப்புறம் தங்கராஜ் சார், ஸ்கிரீன் ஃபோக்கஸ் தங்கராஜ் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கூப்பிட்டு போனேன். ஸோ இந்த இதுதான் சார் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா அழகா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒன்லி கண்டென்ட், நட்பு ரீதி, நட்பு அப்படிங்கிற பட்சம் இருந்தாலும் இந்த படம் நல்லபடியா வெளியே வரணும், கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட தாட். அந்த தாட் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் நம்புறேன். பிளஸ் அதுக்கப்புறம் இது வந்து மனிதன் இன்னொன்னு, சாரி, அந்த திரைப்பற்றை அவங்கள கொஞ்சம் நான் மேடை கலைக்க ஆசைப்படுறேன். உங்க அனுமதியோட அந்த இது பண்ணாங்க இல்லைங்களா, அவங்கள ப்ளீஸ் எல்லாருமே வாங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ நின்று எல்லாருமே பேசுறது, ட்ரெய்லரும் பேசுறாங்க, ஸோ இதுவும் பேசுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் இதை பேசிட்டு தான் அதை பேசுறாங்க. ஸோ அது வந்து எல்லாரையும் கூப்பிட்டுறேன். சிவா வாங்க, நண்பர் வாங்க, குழந்தைங்க வாங்க, எல்லாம் வாங்க. ஸோ இவங்களுக்கு எனக்காக இன்னொரு தடவை கை தட்டிடுங்க. ஏன்னா நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த மாதிரி லான்ச்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நானே சொன்னேன், ப்ரோ இது ஆதவ ப்ரோ கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ், வாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ இது வேணாம், இந்த ஆக்ட் வேணாம். நான் ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த ஆக்ட் வேணாம். ஒரு ஆக்ட்னா இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. டிராமா வேணாம் ப்ரோ அப்படின்னு சொன்னா, ஏன்னா வரவங்க வந்துட்டு, ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வேற, டிராமாங்கிறது வேற, அது வந்து பார்க்கணும். அந்த அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இல்ல ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும், நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ஒரு அழுத்தி சொல்றாரு, சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த நான் வந்து ஒர்க் பண்றோம். ஸோ ஏன்னா இது சினிமா கிடையாது, எடிட் பண்ணிட்டு தூக்கி போட கிடையாது, ஃபுல்லா லைவ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை மனசுல வச்சு நான் பண்ணேன். அதை பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது வேற, அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை ஆக்ட் பண்றது, லைவா ஆக்ட் பண்றது வேற விஷயம். ஸோ அதை வந்து இவர்கிட்ட நான் எழுதி கொடுத்துட்டேன், நண்பர் சிவா கிட்ட கொடுத்துட்டேன். நான் எண்டு வரைக்கும் இதுதாங்க, நீங்க எப்படி ப்ரொசைட் பண்ணுவீங்களோ நீங்க பண்ணுங்க பிரதர், நான் பாருங்க அப்படின்னா. ஆனா போ எண்டுல அதை இது பண்ணும்போது எல்லாருமே வந்து நான் நினைச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க, கை தட்டினாங்க. சில பக்கத்துல பார்த்தா ஒரு மாதிரி கண் கலங்கினாங்க. அதுவே இது கிடைச்ச வெற்றி. நான் பார்த்தேன், அதுவே இது கிடைச்ச, இந்த டிராமா கிடைச்ச வெற்றி. இந்த இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சது. ஏன்னா அவரு நான் கூப்பிட்டேன் ஆதரிச்சிடும், அவர் தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவரு தான். ஏன்னா நான் உண்மையிலுமே சொல்றேன், நான் வேணான்னு.
அப்புறமா அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு வந்துட்டு இந்த இதை கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது எப்படி முடிக்குன்னு தெரியல. இந்த படம் எடுத்து முடிச்சாச்சு. இது டெலிவரி பண்ற விஷயம் அது வந்து உங்க ப்ரெஸ்ஸான உங்களுக்கும் மக்களாக உங்களுக்கும் தான் இருக்கு. மனிதநேயம் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது வந்துட்டு அது பலகாலமா இருக்கு. அதை மாத்தலாம். மாறணும்னு நினைச்சா மாறாது. மாற்றணும்னு நினைக்க கண்டிப்பா மாறும். அதுதான் விஷயம். அதுதான் நான் கடைசியா சொல்ல வரேன். இந்த படத்தை மூலியமா நான் சொல்ல வர விஷயம் அதுதான். ஏன்னா தீண்டாமை ஒழிக்கப்படும் சொல்லிட்டே இருந்தோம். ஆனா படிப்படியா தான் குறைஞ்சது. படிப்படியா குறையும். அதுக்கப்புறம் நம்ம இல்லாதப்ப நீங்க வந்து அப்பா ஜெனரேஷன் தாத்தா ஜெனரேஷன் இருந்துச்சு. படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்க வழி. அது யாராலையும் மறுக்க முடியாது. டெஃபினட்டா குறையுது. அதுதான் ஒரேடியா குறைக்க முடியாது. ஆனால் குறையும். அதுக்கான ஸ்டெப்பை நாம எந்த துறையில இருக்கிறோமோ அதை வந்து நம்ம மனசார செய்யணும். அதை தான் நாங்க செய்யறோம். சோ இதை வந்து நான் சினிமால இருக்கேன்னா சினிமால நான் இதை காமிக்க முடியும். இப்படி நான் காமிப்பேன். இதை வந்து படிப்படியா மாற்றம் உண்டாகணும். ஏன்னா எல்லாருமே ஒரே இதுதான் அப்படிங்கிறது விஷயம். ஹியூமானிட்டி தான் மெயின். இந்த ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து அதெல்லாம் தாண்டி ஜாதி மதம் தாண்டி ஹியூமானிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். கண்டிப்பா மாறும்னு நினைக்கிறேன். சோ இப்ப இன்னைக்கு உடனே மாறலனாலும் நாளைக்கு மாறும், நாளை மறுநாள் மாறும், நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மாறும். ஆனால் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கறது நான் உறுதியா இருக்கேன். சோ இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையை பயன்படுத்தி நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படம் நான் கண்டிப்பா நினைச்ச மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது உங்க கையில் தான் இருக்கு, ப்ளஸ் பீப்புள்ஸ். ஸோ நீங்க கரெக்டா. எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமான ஒரு இது இருந்துட்டே இருக்கும். அது எப்படின்னு சொன்னா, மேடைக்கு பேசுறதுக்காக இல்லை, நான் வந்து ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனா பார்க்கணுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பாக்குற அந்த ஒரு இதுலயே பழக்கத்திலே வளர்ந்தவன். சோ அதனால எனக்கு வந்து எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே சமந்தான். எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும். நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோட இருக்கக்கூடியவன். நான் வந்து காரைக்குடியில பிறந்தவன். ஸோ காரைக்குடியில எங்க ஏரியா பேர் வந்து இந்த காட்டுத்தலைவாசல், அந்த பள்ளிவாசல் சுவத்துலதான் எங்களோட கடை வீடு பக்கத்துல. அது மாதிரி சோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையா இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்னை பிளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. தினந்தோறும் அங்க ஒரு 100 பாய்கள் வந்தா கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமா வச்சிருப்பாங்க. அதோடைய கனெக்டிவிட்டியோ நம்ம தெரியல. இன்னைக்கும் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன், முஸ்லிம்ஸ் அசோசியேஷன்ஸ், அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாகூர் தர்காவா இருக்கட்டும், பிரான்மலை தர்காவா இருக்கட்டும், நிறைய தர்கால இருந்து என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து என் கூட அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருப்பாங்க. இப்போ நான் இஃப்தார் நோன்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோடனே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் டைட்டில் வந்து நீங்க பாயின்னு வச்சிருக்கீங்க, ட்ரெய்லர் வேற அவர் என்கிட்ட காமிச்சாரு. ஸோ காமிக்கும் போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார். படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டா இருக்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போஸ்ட் டிசைன் காமிச்சாரு. டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குல்லா விபூதி பட்ட கையில சிலுவை. இது வந்து அப்ப நான் கேட்டேன், நீங்க என்ன தலைவர் ஃபேனா? இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா ஜக்குபாய் படத்துல அந்த போஸ்டர் லுக் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னா. ஆமா சார், நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு. சோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார், அதுல எந்த டவுட்டும் வேணாம், இதுல எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டா இருக்காது, எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறா சொல்லல, மனிதநேயத்தை தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு அது சேனல்ல வரும்போது வேற வேற தலைப்புல வருது, தேவையில்லாத கான்ட்ரவர்சியில நம்மளும் மாட்டிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து முழு வீடியோவை பாக்குறது இல்ல, அது ஸ்கிரீன்ஷாட்ல வரும்போதும் அது ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, சோசியல் மீடியாவுடைய அந்த ஒரு இம்பாக்ட். ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் நம்மளும் அதை கொஞ்சம் தீர விசாரிச்சு கேட்டுட்டு அதுல உள்ள வர்றது அப்படின்றது இருக்கு. ஏன்னா இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியில சார் சொல்லும்போது, ராஜன் சார் அவங்க கே ராஜன் சார் அவங்க சொல்லும்போது அப்துல் கலாம் அவங்க வந்து எவ்வளவோ சேட்டலைட் எவ்வளவோ வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரிச்சப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட
அந்த ஒரு குழந்தைக்கு கால் நடக்கிறதுக்காக செய்த அந்த கருவி தான் செஞ்சதுதான் சந்தோஷம்னு சொன்னாங்களே, அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு, எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு. பட் இந்த உலகம் பூரா அதுல போர்க்கருவிகள் செய்யறதுக்கான யுக்திகளை தான் யோசிக்குது. உலக நாடுகள் நீங்க எல்லா நாட்டிலையும் பாருங்க, உலகத்திலேயே மனித சமுதாயம் எதற்காக பணத்தை அதிகமா செலவு செய்து அப்படின்னு சொன்னா போர்க்கருவிகள், போர் விமானங்கள், அந்த ராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்காக தான் அவன் செய்யறான். பட் ஒரு மனிதனுக்கு எது தேவை? உணவு, உடை, இருப்பிடம். இந்த உலக நாடுகள் எல்லாமே இந்த ராணுவத்துக்காக செலவு செய்யற பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியா உட்பட ராணுவத்துக்கு செய்யற பட்ஜெட் நீங்க போட்டு பாருங்க. அண்ட் மற்ற மனிதனுடைய அடிப்படை தேவையான கல்வி, மருத்துவம், இதுக்கு செய்யற பட்ஜெட் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த காலத்துல கல்வி அறிவு இல்லாத காலத்துல மனுஷன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இடத்த பிடிக்கிறதுக்காக அவன் சண்டை செஞ்சிட்டு இருந்தான். இன்னைக்கு நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு, படிச்சிருக்கிறோம், பண்பட்டு இருக்கிறோம். மனிதர்கள் ஒவ்வொருத்தர எவ்வளவோ அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மனுஷன் அழிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அந்த அறிவு எதுக்கு, அந்த கல்வி எதுக்கு, அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்ற யோசனைகள் தான் வருது. சோ நம்ம சக மனுஷனா பார்த்து அவனோட நம்ம அன்பா பழகிறது. அன்பே சிவம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா அது ஒண்ணுதான் உருவம் இல்லாதது. அன்புக்கு உருவமே கிடையாது. அதுக்கு எல்லா ஜீவனும் ஒண்ணுதான், எல்லா மனுஷனும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான்றத மட்டும் நம்ம ஒரு பாலிசியா எடுத்துக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாம நன்மை மட்டுமே நினைச்சு நம்ம எல்லாரும் ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம சொல்ற விஷயம் நல்லதை மட்டுமே அதிகமா சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த படம் ஒரு சரியான நேரத்துல ரிலீஸ் ஆகி அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது. இப்ப உட்காரும்போது யோசிச்சேன். ஏன் சொன்னா இப்போ நம்ம சம்மர்ல தான் ஹாலிடேஸ் விடுறோம். அது வெள்ளக்காரன் இருந்த பீரியட்ல அவனுக்கு வெயில் ஒத்துக்காது, குளிர் கண்டில வாழ்ந்தான், இங்க வந்தான் சம்மர் ஹாலிடேஸ்னு வச்சா. நம்ம எல்லாம் வெயிலோடய உறவாடி வெயிலோடய வாழ்ந்து வந்த நமக்கு சம்மர் நம்மள பெருசா எந்த தொந்தரவும் பண்ண போறது கிடையாது. அதனால இந்த சம்மர் ஹாலிடேஸ் அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மழை காலத்துல லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, வெள்ள பாதிப்புல பெருசா மாட்ட மாட்டாங்க. நவம்பர் டிசம்பர்ல நம்ம ஸ்கூல் வைக்கிறது, அப்புறம் அதுக்கு லீவ் வருது, பசங்களையும் டென்ஷனா வச்சுக்கிறது, அவங்க நியூஸ்ல இந்த வானிலை அறிக்கை எப்போ வரணும், பசங்க எஜுகேஷன் அது பெருசா பாதிக்குது. சோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு. வெள்ளம் வருதுன்றது இனிமே தடுக்கவே முடியாது. நீங்க 4000 கோடி இல்ல 40,000 கோடி செலவு பண்ணாலும் அந்த தண்ணி எல்லாம் வெளியே போகாது. ஏன்னா எல்லாம் ஏரிக்குள்ள கட்டி இருக்கிறோம், அது வெளியிலே போகாது. நம்மாழ்வார் ஐயா எப்பயோ சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இனிமே காலநிலை மாற்றம் அதிகமாயிடுச்சு, பருவமழை இனிமே தப்பி போயிடுச்சு, வரப்போறது எல்லாமே புயல் மழை தான். புயல் மழை இவ்வளவுதான் பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யும், கணக்கே கிடையாது, எவ்வளவு வேணா பெய்யும், அது பெரிய டிசாஸ்டர் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த லீவ் விஷயத்தை நவம்பர் டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லாருமே சென்னைக்கு வாழ வந்தவங்க தான். இப்ப நான் கூட லீவுன்னு சொன்னா ஒரு 2 மாசம் ஊருக்கு போயிட போறேன், வெள்ளம் பாட்டுக்கு போயிட போகுது. போனதுக்கு அப்புறம் திருப்பி ஜனவரியில நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம். சோ அதை அரசாங்கங்கள் ஒரு பரிசீலனை பண்ணணும் இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பாய் திரைப்படத்தின் ஹீரோ இன்ஃபேக்ட் அங்கே நன்றி சொல்லணும். முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லிடும். ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு ஸ்லீப்பர் செல் அது வேற, சப்டைட்டில் வேற, இதை எப்படி விடுவாங்களோன்னு கேட்டேன். நம்ம ஒரு இது இருந்துச்சு, எப்படி விடுவாங்க ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வாங்கியிருக்காங்க. அதனால உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்ற வார்த்தை தான். ஊர்ல பார்த்தா மேக்சிமம் இஸ்லாமியர்ல பாய் பாய்னு சொல்லுவோம், பழக்கப்பட்டிருப்போம். அப்பெல்லாம் ஊர்ல பார்த்தா இந்த இஸ்லாமியவங்க தாடி வச்சிருப்பாங்க, அப்போ அவங்கள பாயும்போம். இப்போ அப்படி இல்லை, நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க
இங்கே எத்தனை பேர் தாடி எல்லாமே பாய்ந்து கூப்பிடணும், என்ன கூட பாய்ந்து கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் சின்ன பாயா இருக்காரு, வில்லன் வந்து முழு பாயா மாறிட்டாரு. ஆமா பேரரசு பாயா சொல்லலாம். ஆமா சொல்லிட்டாங்களே பாயின சகோதரம் தானே, பேரரசு சகோதரம் தான். அதனால டைட்டில் ஒத்து விட்ட சென்சார் நன்றி. எல்லாருமே அந்த மத நல்லிணக்கத்தை விஷயம் பேசினாங்க. நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ சரி நம்ம ஊர்ல இருக்க இஸ்லாமுக்குள்ள வந்து நம்ம இஸ்லாம் பிரிச்சு பார்க்கவே மாட்டோம். நம்ம ஒண்ணுக்குள்ளனா பழகுவாங்க. எங்கேயும் நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க வைக்கிறது. ஊருக்குள்ள எங்க என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள நம்ம பிரிச்சு பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் மேக்சிமம் ஒரு முஸ்லிம் நண்பர் இருப்பாங்க, கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க. நம்மளோட நட்பு தொடர்ந்துட்டே இருப்போம். எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ ஒரு ஊர்லயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பு வச்சுட்டாங்க அப்படி சொன்னாலோ, இல்லை இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலும் நம்ம நட்புக்குள்ள வந்து பிரிவு வராது. ஏன்னா நம்ம நண்பனை நம்ம இஸ்லாமிய பார்க்கவே மாட்டோம். இப்போ நம்ம நண்பனா வந்து பார்ப்போம். எங்கேயும் நடக்கிறது வந்து நம்ம ஊர்ல உள்ள நம்ம நண்பனை எப்படி பிரிச்சு பார்க்க முடியலையோ அதே மாதிரி எங்கேயும் ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பிரிவு வராது. நம்ம எங்கேயும் ஒரு காலம் நம்ம முஸ்லீமா பார்க்கிறோம். அதுதான் நிறைய அரசியல்வாதிகளும் இங்க நிறைய பயன்படுத்துறாங்க. நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைலர்ல, மதம் ஒரு அரசியல் கருவிட்டு. சரியான டைலாக் அது, மதம் கதை. ஆக்சுவலி மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாபிமானம் தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாபிமானம் இருந்தாலே நம்ம எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்லை. ஒரு மனுஷனா இருக்கணும். இப்ப அந்த நமக்குள்ள அது ஒரு பிரிச்சுதான் இன்னைக்கு அரசியல் பண்றதும் சரி, ஒரு மதத்தை வச்சு ஒரு இயக்கம் நடத்துறதும் சரி, எல்லாமே காரணம் மனிதாபிமானத்துக்கு விலகி வர்றதான். சுபாஷர் சொன்னார், ஒருத்தர் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்லை, அவன் மிருக ஜாதி. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தீவிரவாதப்பட்டானா அவனுக்கு என்ன மனசுனால தானே மதம். அவனுக்கு ஒரு பாம்பு வச்சு ஒரு 100 200 கொள்றானா அவனுக்கு ஒரு மதத்துக்கு சொல்ல முடியும். இஸ்லாமியா இருக்க முடியாது, இந்துவா இருக்க முடியாது, கிறிஸ்துவா இருக்க முடியாது. நம்ம நாட்டுல உதாரணத்துக்கு அன்னை தெரசா, யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பாக்குறோமா? யாராவது பாக்குறோமா? அன்னை தெரசானா கருணையின் உருவம் அதானே. யாராவது அப்துல் கலாம் யாராவது இஸ்லாமியரை பாக்குறோமா? பார்க்க மாட்டோம். அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இந்தியனை பாக்குறோம், சிறந்த இந்தியனை பாக்குறோம், ஒரு மனிதநேயமுக்குள்ள ஒரு மனிதனை பாக்குறோம். கர்மவீர காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான். யாராவது இந்துவா பாக்குறோமா? சிறந்த ஆட்சியாளர், சிறந்த மனிதர். அப்ப எப்ப நம்ம மதத்தை தாண்டி வாழ்றோமோ அங்கேதான் மனுஷனா வாழ முடியுது. இந்த படத்துல எண்டு பாவமைக்கு சொல்றாங்க. அது நடந்த சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடந்த கதை மாதிரியே அந்த சீனா வந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி கார் நிக்கிறது, கார் வெடிக்கிறது. சமீபத்துல கோவை குண்டு வெடிப்பு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அதை வச்சுதான் அந்த பாதிப்பு தான் டயட் பண்ணி நினைக்கிறேன் கதை. நம்ம என்னன்னா சில விஷயங்கள் பரபரப்பா செய்தியாக்கம் பாக்குறோமே தவிர அதுக்கான தீர்வு நமக்கு வந்து சேரவே மாட்டேங்குது. இந்த நாட்டில் நடக்க மிகப்பெரிய பிரச்சனை தான். இப்ப கோயில குண்டு வெடிச்சது, ஓகே, அன்னைக்கு பரபரப்பா சிலிண்டர் வெடிச்சுனாங்க, அப்புறம் கார் வெட்டி விட்டுனாங்க. அது பல பேர் வச்சு வந்துட்டான். அவனோட நோக்கம் நிறைவேறி இருந்தா அன்னைக்கு எத்தனை பேர் செத்துப்பான்னு தெரியாது. எனக்கு அவன் நோக்கம் நிறைவேறாதனால அந்த காரோட போச்சு. நிறைவேறிந்தா ஓகே பிடிச்சாச்சு. அவன் யார், அவனுக்கு பின்னணி என்ன நமக்கு தெரியுமா?
நிறைய விஷயங்கள் நம்ம செய்தியாக தான் பார்த்துட்டு இருக்கோம் தவிர அதுக்கான தீர்வு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. யாரு சார் தெரியல, அதுக்கு யாரு பின்னணியும் தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு குரூப் எப்படி விடுச்சுன்னா அவங்களுக்கு தண்டனை மக்களுக்கு தெரியணும். ஒரு பாம் வச்சு வெடிச்சு அப்பா இவங்களை இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஆனா அவனே ஒரு மனித விடுமா தான் வர்றான். இந்த சிந்தனை மாத்திரம் வராம இருக்கும். நிறைய விஷயங்கள், ஒரு மாணவி கற்பழிச்சாலோ, ஒரு பாம் வெடிச்சாலோ, எவனோ கொலை பண்ணாலோ எல்லாம் செய்தியா பாக்குறவங்க தவிர அதுக்கான தண்டனை உணர்றதே இல்லை. இந்த கவர்மெண்ட் அது அவங்களுக்கு தெரிவிக்கிறது இல்லை. வெறும் செய்தியை படிச்சுட்டு நம்ம அடுத்து வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இந்த மாசம் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருந்தா மிக்ஜாம் புயல், அவ்வளவு அடுத்த மாசம் மறந்துடுவாங்க, ரோட்ல மறந்துடுவான். இன்னொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்போது அதை பரபரப்பா ஆகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு தீ ஏத்தனாங்க. அப்ப குத்துவிளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. மெழுகுவர்த்தி ஏத்தன அம்மா கிறிஸ்துவர், நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன், நான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறேன். அப்ப இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்ந்து நான் இந்த விளக்கை ஏற்றணும்னா இந்தியாவை போல உலகத்துல மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னார். இன்னொன்னு கேட்டாங்க, நீங்க இப்ப ஜனாதிபதி ஆயிட்டீங்க, புக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சீங்க, ராக்கெட் விட்டீங்க, இது எல்லாத்த விட நீங்க எது உங்கள் மனதை ஆழ்மனதை இனிமைப்படுத்தியது, உங்களை மகிழ்வித்தது எது, நீங்க ஆத்ம திருப்தி அடைந்தது எது? புக்ரான் வெடிகுண்டா, ஜனாதிபதி பதவியா, ராக்கெட் விட்டதான்னு கேட்டாங்க. இது மூன்றுமே இல்லைன்ட்டார். இது மூன்றுமே இல்லை. ஹைதராபாத்திலே போலியோவால் பாதித்த குழந்தைகள், பல குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாம ஒரு 4 கிலோ வெயிட் உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து காலில் மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாம இழுத்து 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 நடந்திருக்கு. அது ஒரு நண்பர் சொன்னார், இது ஏதாவது செய்யக்கூடாதா? உடனே அப்துல் கலாம் 400 கிராம் உடைய ஒரு அது என்ன பொருள் என் நினைவில்லை, அந்த அதுல 400 கிராம் உள்ள செஞ்சு குழந்தை ஈஸியா நடக்க, சிரமம் இல்லாம நடக்க செஞ்சேனே, அதுதான் என்னை ஆத்ம திருப்திப்படுத்தியது, அதுதான் நான் செய்த உலக மகா சேவை என்று. அதுதான் மனித நேயம். ஆக அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள், காமராஜர் போன்ற மாமனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். ஆக இந்த படம் மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை, மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லி இருக்கிறது. இது வெற்றி பெறும். இப்படிப்பட்ட படங்கள்லாம் 100 படம் வந்தாலும் ஒரு 5 படம் தான் வெற்றி பெறுது. பெரிய படங்கள் வேற, அது கலெக்ஷன். வெற்றி படமா என்பது வேற. பட் இந்த படம் மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்வதாலே இது நிச்சயம் வெற்றி பெறும். இந்த ஹீரோ, வில்லன், நடிகர்கள் செலக்டிவா அற்புதமா டைரக்டர் போட்டிருக்காரு. வேலை பிரமாதமா வாங்கியிருக்காரு. எடிட்டிங் நல்லா இருக்கு, ரெக்கார்டிங் நல்லா இருக்கு, கேமரா பிரமாதம். அற்புதமா ஒரு நல்ல படத்துக்குரிய அத்தனை தகுதியும் இந்த படத்தில் பார்த்தேன். ஆகவே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். உங்க வாழ்த்துக்கள். இவ்வளவு ஒரு பிஸியான நேரத்துல ஹீரோவுக்கோ டைரக்டருக்கோ நட்புக்கோ வந்து உட்கார்ந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய நல்ல மனமும் சேர்ந்து இந்த படத்தை பெரிதாக வாழ்த்தும் என சொல்லி இந்த படம் பாய் சகோதரா, இயக்குனரே வாழ்க, ஹீரோ வெற்றி பெற, தயாரிப்பாளர் வெற்றி பெற, ஸ்ரீ இனியா உடுமலை நாராயணகவி மாபெரும் கவிஞருடைய கொள்ளு பேட்டி. நீங்கள் அடுத்து படம் எடுக்க வேண்டும். அதுக்கு இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வரும். அடுத்த நல்ல படங்களை, இன்னும் நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி
கமல்நாதன் புவன் குமார், டைரக்டர் ஆதவா ஈஸ்வரன், ஹீரோ, அத்தனை பேருமே வெற்றி பெற்று இந்த படம் மேலும் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன். இந்த ராஜஸ்தான் சால்வையா வாங்குவாங்க, அது யாருக்குமே உபயோகப்படாது. ஆனா ஒன்னு மடிச்சு வச்சு அடுத்த மாசம் போடுவாங்க. இப்படி வருஷம் பூரா அது சுத்தி வரும். அதுல இன்னைக்கு இந்த சகோதரர்கள் சக்தி சரவணன் PRO அவர் சொல்லி என்னன்னு தெரியல, சகோதரர்கள் காட்டன், இது ஒரு வருஷத்துக்கு ஓட்டுக்கு உபயோகப்படும். வெரி குட். என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு, ஏன்னா ஒண்ணு தமிழர்கள் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வாழ்த்தாங்க. நம்ம ஜாக்குவார் சொன்னாரு, தமிழன் வாழ வேண்டும். முதல்ல நம்மால வாழ வைப்போம், பிறகு அடுத்தவங்களுக்கு வாழ கொடுப்போம். நாம யாரையும் வெறுக்கிறவங்க இல்ல முதல்ல. அதனால நெசவாளிகள், கைத்தறி நெசவாளிகள், கதர் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை இந்த துண்டுகள் வாழ வைக்கும். அதுக்காகவும் நீங்கள் வாழ்க. தயாரிப்பாளர் நான் மனம் நிறைந்து இந்த இயக்குனர் மேலும் பல வெற்றி படங்களை, நம்ம லோகேஷ் கனகராஜ் மாநகர்னு ஒரு படம் பண்ணார், அதுக்கு பிறகு கைதி, அப்புறம் விக்ரம், இப்படி பல படங்கள் வெற்றி படங்களாகி இன்னைக்கு பெரிய டைரக்டரா இருக்காரு. அதை போல நீங்கள் ஃபாதர், அப்பா அப்பா அம்மா, இந்த அருமை சகோதரை பெற்ற தாய் தந்தை, producer and hero Srinia and Adava Asia, டான்ஸ் மாஸ்டர் சௌமியா. பட் இந்த மூவில நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணல, இதுல ஒரு ஸ்மால் கேரக்டர் ஒன்று பண்ணிருக்கேன். அந்த கேரக்டர் கொடுத்த அதுவன் சார் அண்ட் புவன் சார் டைரக்டர் சாருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். பின்ன இந்த மூவி இந்த பாய் மூவி கண்டிப்பா வெற்றி வரணும், அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், யூடியூப்களின் செல்லப்பிள்ளை கே ராஜன் சாரை பேச அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பாய் படத்தின் தயாரிப்பாளர், கதாநாயகன், அற்புதமான உடல் அமைப்பை கொண்ட ஆதவா ஈஸ்வர். ஆதவா என்றாலும் கடவுள், ஈஸ்வரும் கடவுள். அவர் ரெண்டு கடவுளையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கார். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் நல்ல எண்ணம், நல்ல மனம் வாழ்க. நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன். பாய் பாய் என்றால் சகோதரன், சகோதரன் என்று பொருள். பாய் பாய் கூப்பிடல. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும்
பத்திரிகை நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாய் அதான் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரொடியூசர் எங்கள் கில்டு மெம்பரு அடிக்கடி வருவாங்க. டைரக்டரும் வந்து மிக திறமையான மனிதர். இந்த டைட்டிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்கிட்டாரு. ஆனால் நான் சொன்னேன், ஒரு டைரக்டர் டேலண்ட்டை பார்த்து அப்பவே சொன்னேன், இந்த படம் பெருசாக இருக்கும் சார் அப்படின்னேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது சொல்லுது ஒரு பெரிய வெற்றி படம் நிச்சயமா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹீரோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, உண்மையிலே சந்தோஷம். அதே மாதிரி வில்லன் நடிகர் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை நல்லா பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு, படம் வெற்றி படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நிச்சயமாக இந்த டீம் பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு மனமாற வேண்டுறேன். ராஜன் சார் வந்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக ஒன்ன மனிதர், எல்லாருக்கும் உதவி பண்ணுறது அவர் குறிக்கோள். டிஎஸ்ஆர் சுபாஷ், அவர் மண்டையில் கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு, கம்ப்யூட்டரே இவர் தானு தெரியல, எந்த இதையும் எடுத்து எடுத்து பேசுறாரு. சரி வேண்டாம், அந்த மேட்ரு வேண்டாம். அப்போ மாதிரி பேரரசர், பேரரசர், அவர் பேசுறத கேட்கத்தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப அற்புதமாக பேசுறேன். ஜீவா சார், உண்மையிலே பெரிய மனம் படைத்தவர் ஜீவா. எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அடையணும். எடிட்டர் பேசவே மாட்டேன்ட்டாரு. கேட்டால் எங்கள் வீட்லேயே எடிட் பண்ணி தான் சார் பேசுவாங்கிறாரு. அந்த மாதிரி பேசுவாராம். மியூசிக் டைரக்டர் அற்புதமாக பேசினார். வில்லன் தான் ரொம்ப ஷார்ட்டாக அழகாக பேசினார். ரொம்ப சந்தோஷம். அந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதில் இந்த குழந்தைங்க வந்து நடித்தாங்க. இந்த குழந்தைங்கள ஒரு கைத்தட்டுங்க, பிரமாதமாக நடித்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன். இல்லை அப்பா அம்மா மறக்காதீங்கப்பா, நடிக்கிறவங்க அப்பா அம்மா மறந்துடுவாங்க. நன்றியே கிடையாது இந்த நாட்டில். வந்து நான் இப்போ தான் சுபாஷ் சார்ட்ட சொன்னேன், இப்போ தான் மிருகங்களுக்கு தான் நிறைய நன்றி உணர்வு இருக்குது, மனிதர்களுக்கு நிறைய பேர் கம்மியாயிடுச்சு. நீங்கள் எதனா ஒரு உதவி பண்ணால் கூட பாத்திரம் மறிச்சு பிச்சை போடுவேன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. பாத்திரம் மறியாமல் பிச்சை போட்டால் பெரிய கஷ்டம். ஏன்னா யார் நல்லவன் யார் கெட்டவனு தெரியாது, துரோகி நிறைய பேர் இருப்பான். இப்போ எவனாவது வளர்ந்துக்கிட்டு தான் அவன் காலை பிடிச்சிக்காத. நண்டுக்கார தெரியும்ல, ஒரு நண்டு மேலே ஆயிடுச்சுன்னா அடுத்த ரெண்டு எழுத்து கீழே விட்டுரும். இப்போ அவனை ஒரு படம் எல்லாம் சேர்ந்து சாவாங்க. அந்த மாதிரி நன்றி இல்லாத மனிதர்கள். இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மீனை ஒருத்தர் பிடிச்சி வைக்கிறாரு, அந்த மீனை காப்பாற்றோடனே அந்த மீனை தண்ணிக்குள்ள விடுது நாய். என்ன, ஒரு பூனைக்குட்டி வந்து பாடுது, பூனைக்குட்டி. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லா மிருகங்களும் வந்து நன்றி உள்ளவதாக ஆயிடுச்சு. மனிதர்கள் வந்து நன்றி கம்மியாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படைப்பு ரொம்ப சிறப்பாக படைச்சிருந்தாங்க. வெடிகுண்டு மேட்டரை சொன்னாங்க. அதில் வந்து சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் வெடிக்கிறதுக்கு இந்த மேலே மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த தம்பி மன்னிப்பு கேட்டாப்புல. அது மனிதர்களாக இருந்தால் வெடிகுண்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தை அவன் பார்க்கறது இல்லை, பார்க்கறது இல்லையா தெரில. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணா, வெடிகுண்டு எவன் வைக்கிறானோ அவன் குடும்பத்தை முதல்ல போடணும். அப்போ தான் அவன் வந்து வெடிகுண்டு வைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருக்கும் அவனுக்கு. அவன் புள்ள இருக்கு, அவங்க அம்மா இருக்காங்க, பொண்டாட்டிப்பாங்க, பாசம் இருக்கும். ஆனால் அந்த இதெல்லாம் மூளை சாவலை அப்படின்னு பண்ணி வெடிகுண்டை வைக்க சொல்லுவாங்க. ஆனால் வெடிகுண்டு வைக்கிறதுனால எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பெரிய பெரிய ஆளை வர வேண்டியவங்களாம் எவ்வளோ பேர் நஷ்டங்கிறது நம்ம மாதிரி தெரியும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், தெரியும். என் படம் கூட இந்தியான்னு ஒரு படம் ஷூட் முடிச்சுட்டு எனக்கு அது சம்மந்தமான படம் தான். இப்படி இதுவும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஹீரோ பேசுகிற டைலாக்லாம் அற்புதமாக இருந்துச்சு. டைரக்டர் தான் பாராட்டு சொல்லலாம், தைரியமாக எடுத்துருக்கீங்க. உண்மையில எதிர்ப்பு இருக்கா எதிர்ப்பு இல்லையா தெரியல எனக்கு, ஆனால் தைரியமாக இருக்கேன். உண்மையில உங்களுக்கு டைரக்டர் ஒரு கைதட்டல் எடுத்துங்க. உண்மையில அவரு உண்மையிலே டைரக்டரோட அப்பா வந்திருக்காங்களா சார், பாராட்டுதல் சார் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு. ஏன்னா உண்மையிலே ஒரு திறமையான ஒரு டைரக்டர் அவரை கொடுத்துருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு. நிச்சயமா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. நான் இந்த இடத்துல சொல்ல, ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன். அவர் பேசும்போது, அவர் பார்க்கும்போது ஒரு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால இந்த படம் பார்க்கும்போது நான் நினைச்சேன், நிச்சயமா பெரிய வெற்றி படங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹீரோ அடிக்கடி வருவார். அவர் ஹீரோ வந்து அதை வந்து என்ன சொல்றது, அவ்வளவு அற்புதமா ஒரு நடிகர். உடம்பு அப்புறமா பாதுகாப்பா வச்சிருக்காரு சார். இப்படியே வச்சுக்கணும், இதே மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடி எப்படி வச்சிருந்தாரோ அது வேணும். அவர் இறக்குற வரைக்கும் உடம்பு அப்படிதான் வச்சிருந்தாரு. உடம்பு நல்லா வச்சிருக்காரு சார். அவரு இடைக்குன்னா என்ன மாதிரியா
என்னோட சினிமாவா சார்? என்னையே அழைச்சிட்டாங்க. வயசு 72 தான் சார். அதுக்கு என்ன பண்றது? நான் ஒழுக்கமா இருக்கேன், சினிமாவில் இருக்கேன். இன்னைக்கு டீ சாப்பிடல, வெத்தலை போட மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். என்ன சார், நான் இருப்பேன் 200 வயசு வரைக்கும். எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுன்னு. இப்போ ஒரு பாட்டி பார்த்தேன் 400 வயசுல இருக்கு சைனாவில். உண்மைதான். ஏன் நம்ம சராசரி 120, எல்லாருக்கும் மனுஷன் உயிர் வந்து 120 கடவுள் படைச்சது. ஆமா, 500 வருஷம் எப்படிங்க இருக்கு? ஒருத்தர் என்ன கூட போட்டான், ஒரு 500 வருஷம், நான் என்ன 200 வருஷம் வாழ்வாருங்க. உன் பரம்பரையே போயிருக்கா, நான் இருப்பேன். ஏன்னா மூச்சு காற்றை எங்க நிறுத்தணும், மூச்சு காற்றை எவன் ஜாஸ்தி விடுறானோ போயிடுவான், அவ்வளவுதான். அதை எங்க உள்ள நிறுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா பொழைச்சிக்குவோம், அவ்வளவுதான். அதான் சித்தர் வழிபாடு. சித்தர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா உள்ள சமாதி. இப்ப கூட பழனி பக்கத்துல ஒருத்தர் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க, உயிரோட இருந்தாரு. நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால அதெல்லாம் வந்து இருக்கலாம், நம்ம இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம், வேண்டாம்னா போயிடலாம். ஏன்னா இப்ப இருக்கிறத பார்த்தா என்னடாத வாழ்க்கை அப்படிலாம் ஆயிடும். ஏன்னா நிறைய துரோகிகளா இருப்பாங்க, எங்க பார்த்தாலும் துரோகிகள். திரும்ப அந்த பக்கம் கத்தி வச்சிருப்பான் அப்படி அநேகமா. எனக்கு வந்து திருச்சியில 1974 73 நினைக்கிறேன், கூட வந்தவனே அறுவடை வெட்டிட்டான் பின்னாடி காலையில நடக்க முடியாது, தூக்க முடியாதுனாங்க. ஆனா நான் நடந்தேன், தூக்கினேன். அப்படி காலை இப்படி தையல் போட்டாங்க, நிறுத்த முடியாது. மணல் காவிரி ஆற்றுல போய் மணல் மூட்டை எடுத்துட்டு வந்து கட்டி குப்புறப்படுத்திட்டு நீட்டுனா ரத்தம் பிச்சு கிடைக்கும். காஞ்ச மிளகாவும் வேப்பனையும் அரைச்சு அப்படியே வச்சு அடிச்சு ஒட்டுவேன். அதுல எவ்வளவு வெறியும் பாத்துங்க. ஆனா வெறி ஜெயிச்சே தரணுங்கிற வெறி. என்னை எவன் அடிச்சாலும் அவன் திருப்பி அடிக்கணும் வெறி. எந்திரிச்சேன், அடிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா? நம்மளை தாக்கணும், நம்ம விட முடியாதா? எப்படி விடுவோம்? அரிய புத்தகங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கலாம், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படிங்கறத அவர் கூட இருந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இவர்களாவே சில நண்பர்களை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி டிஃபரெண்டான புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அம்பேத்கர் வந்து பாருங்க, அவருடைய ரொம்ப மாதிரி இருக்காரு. உடனே ரொம்ப அரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அம்பேத்கர் கொண்டு வந்து ஒருத்தர சந்திச்சா வாங்கி இப்படி வச்சுட்டாரு. இப்படி பார்க்க கூட இல்லை. அவங்க கூட இருந்தவங்களாம் பயந்துட்டாங்க, இவருக்கு என்னாச்சு தெரியல. அப்புறம் அவர்கிட்ட மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் வந்து அவர்கிட்ட கேட்டார், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, பயந்துட்டீங்களா, இறந்துட்டு இருப்போமோன்னு நினைச்சீங்களா, பயப்படாதீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க. அப்ப அம்பேத்கர் சொன்னார், இந்த விபத்துல நான் உயிர் போயிடும் வச்சு நான் கவலைப்படல. இந்த விபத்தில் மட்டும் நான் இறந்திருந்தேன்னா நான் இந்துவாகவே இருந்திருப்பேன், நான் இந்துவாகவே இருந்துட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு சிந்தனை ஆயிடுச்சு. நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் இருக்கும்போது நான் இந்துவாக பிறக்கக்கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த விபத்து மட்டும், விபத்தில் நான் இறந்து போயிருந்தால் நான் இந்துவாகவே இறந்து போயிருப்பேனே, அதை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் நான் விரும்பிய ஒரு மதத்தில் கூட அப்பத்திலிருந்தே இது போன்ற, எல்லா மதத்திலும் இது போன்ற அரசியல், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. அது ஒரு விஷயம். அதற்கு பிறகு நாம வந்து அப்படி ஒரு இந்த வாழ்க்கை இப்படி முடிச்சிடக்கூடாதுன்னு நினைச்ச அம்பேத்கர் 5 லட்சம் பேரை திரட்டி பௌத்த மதத்தில் இணைத்தார். ஓவர் நைட்ல இந்த உலகத்திலேயே 5 லட்சம் பேரை திரட்டி ஒரு மதத்தில் இணைத்த மிகப்பெரிய பெருமை அம்பேத்கருக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதன் பிறகு இந்த விபத்து நடந்து ஒரு 40 நாள் தான் இருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி 1956ஆம் தேதி தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அளவுக்கு அதிகமான மெடிடேஷன். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இட்ஸ் ஓவர் திங்கிங். எப்படி பிரெயின் இதுவாகி லெனின் இறந்தாரோ அந்த மாதிரி லெனினுக்கு இதே பிரச்சனை. டாக்டர் சொன்னாங்க, நீங்க இன்னும் 20 ஆண்டுகள் இன்னும் உயிரோடு நீங்க வாழலாம், எங்களோட அட்வைஸ் கேட்டீங்கன்னா. என்னன்னு கேட்டார் லெனின், நீங்கள் ரொம்ப சிந்திக்க கூடாது, எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது, நல்லா தூங்க, நல்லா. அப்ப லெனின் சொன்னார், என் மக்களை பற்றி சிந்திக்காமல், என் மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசாமல், என் மக்களை எழுப்புவதற்கு நான் என்னுடைய எழுத்துக்கள் நான் எழுதாமல் நான் 2 நாள் கூட உயிர் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இதேதான் அம்பேத்கர். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாலியா எல்லாத்தையும் வச்சு பேசுறோம். இந்த அம்பேத்கர் பேரு அம்பேத்கர் கிடையாது, அவருடைய பேர் பீம்ராவ் ராம்ஜி. பீம்ராவ் ராம்ஜி அப்படிங்கிறவருடைய ஆசிரியர், அவருடைய பேர் அம்பேத்கர். அவர் ஒரு பிராமணர். சிறு வயதிலே தன்னை ஒதுக்கப்பட்டதுக்காக கண்கலங்கி மாணவனாக நிற்கும் பொழுது அந்த ஆசிரியர் அவரை அழைத்து என்னன்னு கேட்டார்,
ஜட்கா வண்டியில அவர் ஏத்தல, மற்ற குழந்தைகளை கூட்டிட்டு போனாங்க. இவர் ஓடி வந்தார். அந்த ஆசிரியர் சின்ன மனசு பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த ஜட்கா வண்டிக்காரனை கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு போறதுக்கான ஜட்கா வண்டிக்கான முழு காசையும் அவர் கொடுத்து தனி இந்த சிறுவனை ஏற்றி ஊர்வலம் வர வச்சார். இன்னைக்கு நம்ம அவர் ஒரு பெரிய பிராமணர்களுக்கு எதிர்ப்பா நம்ம ஒருத்தரை சொல்றோம். ஆனா இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரே அவருடைய ஆசிரியர் பேர். அவர் ஒரு பிராமணர். அதே போல சீவன் சேகன் பால் முதலாக இந்தியாவிற்கு வந்த கிறிஸ்துவர். தரங்கம்பாடிக்கு வந்தார். பிரிண்டிங் மிஷின் அவர் தான் கொண்டு வந்தாங்க. வரும்போதே அந்த புயல் மழையில அதை கொண்டு வந்த டெக்னீஷியன் எல்லாம் இறந்துட்டாங்க. மிஷின் மட்டும் சேர்ந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் அதை எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணாரு. 5000 வகையான அச்சுக்களை தயார் செய்தார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சீகன் பால் இங்க தமிழ் கத்துக்கிறார், இலக்கியம் கத்துக்கிறார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சீகன் பாலுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் யார் என்றால் 2 பேர் தரங்கம்பாடியை சேர்ந்தவர். அந்த 2 பேர் பிராமணர்கள் 2 பேர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ கடவுளை பற்றி மதத்தை பற்றி சொல்ல வந்தவர் இங்க கடவுளை பற்றி சொல்வதோட மிகவும் முக்கியமான விஷயம் கல்வியை சொல்லித்தர வேண்டும் சொல்லி முதலா ஸ்கூல் ஆரம்பிச்சார் சீகன் பால். தரங்கம்பாடியில கல்வி கொடுத்தார். முதல்ல கோ எஜுகேஷன் கொடுத்தார். விவேகானந்தர் இந்து மதத்தை உலகம் முழுக்க பரப்பிய விவேகானந்தர், இந்து மதத்தின் அடையாளமாக பார்க்கிற விவேகானந்தர், அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பியவர் யார்? இஸ்லாமியர். ஏன் சொல்றேன்னு சொன்னா இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பிணைக்கப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாம். யார் இல்லாமல் யாரும் இல்ல. ஒரு குழந்தை இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, பார்த்தோன்னே எனக்கு குயிலி ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு சுதந்திர போராட்டத்துல வேர்நாச்சியார்ல இருந்து ஜான்சிரான்ல இருந்து நம்ம எவ்வளவு பேர் எடுத்துக்கிறோம், எத்தனையோ ஹியூமன் பாம் சொல்றோம். இந்த உலகில் முதல் ஹியூமன் பாம் யாரு? தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த குயிலி. வேர்நாச்சியார் படையில் இருக்க குயிலி தன் உடம்புகள் பூரா எல்லாத்தையும் கட்டிட்டு போயிட்டு அவங்க முதலா தகர்த்த ஒரு ஃபர்ஸ்ட் மனித வெடிகுண்டு யாரு? இன்னைக்கு மனித வெடிகுண்டுகள் எதற்காக பயன்படுகிறது? குயிலி எதற்காக பயன்பட்டாங்க? ஒரு மிகப்பெரிய யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆங்கிலேயர்களோட படைய அதை தகர்த்தவர்கள் குயிலி. ஹியூமன் பாம்புங்கிறவங்க அப்படித்தான். ஆனா இன்னைக்கு ஹியூமன் பாம்பா இருக்கிறதெல்லாம் அப்படியா இருக்கு. நம்ம இந்த காட்சியில பார்த்த மாதிரி சம்பந்தமில்லாத ஒரு 7 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் வலியுறுத்தி பவன்குமார் ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே இங்க இல்ல, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரெல்லாம் இருக்கு. ஆனா இந்த இந்தியாவுக்குள்ள எந்த விதமான அந்த ஒருத்தரை கொல்றதோ செய்யறதோ அதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா இங்க எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாரும் சகோதரர்கள் எல்லாருமே ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அவர்களை வைத்து சிலர் அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் எல்லாம் செய்யறாங்க. இப்ப கூட ஜனவரில ராமர் கோயில் திறக்க போறாங்க. அதுல என்னென்ன கலவரத்தை யார் என்னென்ன இது சதி பண்ணி இந்த பண்ண போறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஒரு இஸ்லாம் தீவிரவாதி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் உண்மையிலே இஸ்லாமியராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் குரான் படித்தவராக இருந்தால் அவர் அந்த கலவரத்தில் ஈடுபட மாட்டார். ஒரு கீதை படித்தவராக இருந்தால், அவர் உண்மையான இந்துவாக இருந்தால் அவர் அந்த ஒரு கலவரத்தில் ஈடுபட மாட்டாங்க. அதே போல் கிறிஸ்துவம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பவன்குமார் அவர்கள் ஒரு படத்தை ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு. என்னுடைய PR சரவணனுக்கெல்லாம் இந்த இடத்துல நன்றி சொன்ன இவ்வளவு பேரை கேதர் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் அவர் தான் ஒரிஜினல் மியூசிக் ஸ்கோர் போட்டுருங்க. அவர் பாருங்க எங்கேயோ போய் அவர் அமைதியா உட்காந்து இருக்காரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வராரு. இங்க வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம். இங்க நிறைய பேர்த்து இன்வைட் பண்ணோம். ஸோ அவங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேடையில நிறைய பேர் எல்லா விஷயமும் பேசினாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாருமே அவங்கவுங்க எங்களோட எஃபர்ட் 100% நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும், ஆதரிக்கணும். இது சின்ன படம் பெரிய படம் இல்லை, படம் அவ்வளவுதான். இது ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம்னு என்னோட ஆசை ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே
உழைக்கிறோம். அவங்க பெரிய ஸ்கேல்ல படம் பண்றாங்க, நாங்க கம்மி ஸ்கேல்ல படம் பண்றோம். பட் எஃபர்ட் ஒண்ணுதான் இங்க. ஸோ இந்த படத்துல டிரெக்டர் புவன், ஸோ அவர் வந்து என் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சு கிடையாது, அவர் ஒரு நார்மலான பர்சனா தான் பிறந்தாரு. நடுவுல இந்த மாதிரி ஆயிட்டாரு. பட் அந்த பிசிக்கலி அந்த விஷயத்த அவர் வந்து தான் மைண்டுக்கு ஏத்திக்காம அவர் இது நாள் வரைக்கும் தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வந்து எந்த எந்த இடத்துலயுமே அவர் வந்து அதை காமிச்சிக்கல. ஏன்னா அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு வேணும் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் உழைக்கலாம் ஆக்சுவலி, நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம். பட் அவரு கிட்டத்தட்ட பிரெயின்ல ஒரு 12 பிரெயின் சர்ஜரி பண்ணிருக்காங்க ஆக்சுவலி அவர் பிரெயின்ல. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலா அது சர்வே பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அதையும் தாண்டி இப்ப இந்த ஸ்டேஜ்ல உட்காந்து என்னால முடியும், என்னால சினிமா எடுக்க முடியும், வீட்டுல அவங்க அப்பா கூட சண்டை, அவங்க அம்மா கூட சண்டை, அவங்க வீட்டுல உள்ள அதெல்லாம் மீறி இப்ப வந்து படம் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா அவரோட தன்னம்பிக்கை, அவரோட தன்னம்பிக்கைனாலதான் இங்க இருக்காரு அவரு. இப்ப அவங்க அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாரு அவருக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ என் கூட இவ்வளவு வருஷம் அவர் டிராவல் பண்ணிருக்காரு, ஆல்மோஸ்ட் 2.5 years. நல்ல ஒரு டிராவல். ஸோ அடுத்தடுத்து நாங்க ஒர்க் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீனியா ப்ரொடியூசர், ஸோ அவங்க என்னை நம்பி டிராவல் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அவங்க அப்பா அம்மா அங்கிள் ஆன்டிக்கு ரொம்ப நன்றி, எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட ஜேர்னி வந்து ஈஸி கிடையாது, உண்மையாலுமே சொல்றேன். என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான் இது வரைக்கும். நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9 years ஆச்சுங்க. 9 years-ஆ ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல நான் 2 crores போட்டேன். அந்த படம் வெளியே வரல, இது வரைக்கும் வரல. ஸோ இழந்தேன், படமும் ரிலீஸ் ஆகல. நிறைய போராட்டங்கள் அந்த படத்துல சந்திச்சேன். ஸோ படமும் ரிலீஸ் ஆகல. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, ஒரு படம் பண்ணேன். அந்த படம் நினைச்ச மாதிரி போல, ஓடல. படம் ரிலீஸ் ஆச்சு, ஓடல. பட் வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்க சினிமா பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற குதிரை முன்னாடி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க டேலண்ட்டுக்கோ இல்ல அழகுக்கோ மற்ற இதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இங்க ஜெயிச்சா நீங்க இருக்கலாம். இங்க சினிமா மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் அதுதான். பட் சினிமால இன்னமே அது ஜாஸ்தி தான், இது வியாபாரமா பாக்குறாங்க. பட் அதை பார்க்காம ஒரு நார்மலா பார்த்தா நிறைய டேலண்ட்ஸ் வரலாம் இண்டஸ்ட்ரிக்கு, நிறைய டைரக்டர்ஸ் வரலாம், நிறைய ஹீரோ வரலாம், நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம். நிறைய பேருக்கு இங்க வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு வியாபாரமா பார்க்கலன்னா இங்க நிறைய பேர் வரலாம். தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, பட் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேது. என்ன மாதிரி நிறைய ஹீரோஸ் வளரலாம், நிறைய டைரக்டர்ஸ் வரலாம், ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேது. ரியல் ஃபேக்ட் அதுதான் ஆக்சுவலி இப்ப இருக்கிற நிலைமையில. ஒரு படம் கூட நம்ம எடுத்துடலாம், அந்த படத்தை எடுத்துட்டு போய் மக்கள் வந்து பாப்பாங்களா, தியேட்டருக்குள்ள வருவாங்களா, நிறைய போராட்டங்கள் ஆக்சுவலி. உண்மையாதான் சொல்றேன். இப்ப நான் இந்த படம் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆச்சு சென்சார் ஆகி. பட் நான் ஒரு தடவையும் வந்து ரிலீஸுக்கு போகும்போது ஒரு ப்ராப்ளம் வரும் ஆக்சுவலி. ஒன்னா ஐபிஎல் வரும், இல்ல வேர்ல்ட் கப் வரும். இதை மீறி வந்து ஆடியன்ஸ் ஐபிஎல்லையும் வேர்ல்ட் கப்பையும் விட்டுட்டு சினிமாக்கு வந்து பாப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆர் பெரிய காஸ்டிங் பெரிய ஸ்கேல் பண்ற படத்துக்கு உள்ள போறாங்க, எங்களை மாதிரி படத்துக்கு உண்மையாலுமே வரதில்லை. ஸோ இதெல்லாம் மாறி பண்ணனா இந்த மாதிரி படங்கள் ஆக்சுவலி எங்களை இந்த 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 பட்ஜெட்ல பண்ற படங்கள் வந்து ஆப்வியஸ்லி நல்லா பண்ணலாம். நல்ல என்ன சொல்றது, பிசினஸ் ரீதியா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் ஆக்சுவலி. இப்ப எங்களுக்கு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஓடிடி, ஹிந்தி, எஃப்எம்எஸ், அதர் ரீஜனல் லாங்குவேஜ், இதுலதான் இப்ப பணம் ஆக்சுவலி. தியேட்டர் கலெக்ஷன் 0 தான், உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு 0 தான். பட் இதுல பணம் வந்தா மட்டும்தான் படத்துல வந்து பணம் ரிகவர் பண்ண முடியும். பட் இது எவ்வளவு வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ 1.5 கோடி பணம் போட்டு பண்றோம்னா இதை ரிகவர் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு உண்மையாலுமே தெரியாது, அது என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இதெல்லாம் மீறி நாங்க வந்து இங்க நின்னுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம்னா எங்களோட உழைப்பை நம்பி, எங்களோட திறமையை நம்பி அடுத்து நம்ம ஏதாவது பண்ண முடியும், எங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்லிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இந்த படத்தை கொண்டு போய் நல்ல விதமா சேருங்க. என் படத்துக்காக மட்டும் சொல்லல, இது மாதிரி நிறைய படங்கள் வரும், நிறைய டேலண்ட்ஸ் வருவாங்க, நிறைய இருக்காங்க ஆக்சுவலி. நிறைய பேர் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். சினிமா நல்லா இருக்கணும்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் உள்ள வரணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் படம் எடுக்கிறது இல்ல. ஸோ எடுத்தாலும் லைக் ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ என்னன்னு லைக் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு சினிமா தெரிஞ்சு ஒரு தொழில் கத்துக்கிட்டு
படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த துறையில சம்பாதிக்கலன்னா வேற எதுலயுமே நம்ம சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இது அற்புதமான தொழில் ஆக்சுவலி. ஏன்னா மனசார சொல்றேன், நான் பணம் இழந்தாலும் திருப்பி நான் இதுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது ஆக்சுவலி. உண்மையாலுமே எனக்கு இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு தொழில் இப்ப சினிமா ஆயிடுச்சு. இதை தவிர நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தா எனக்கு ஐடியாவே இல்லைங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் மீறி நாங்க வந்து நின்று பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இங்க ஒரு முக்கியமான விஷயம், இங்க ஒரு ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆக்சுவலி. அது என்னோட சைல்ட்ஹுட்ல எனக்கு நடந்த ஒரு பாதிப்பு ஆக்சுவலி. என்னன்னா, நான் சின்ன வயசுல ஊட்டியில படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் 2nd ஸ்டாண்டர்ட். ஸோ அப்ப கோயம்புத்தூர்ல பாம்பு பிளாஸ்ட் நடந்தது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இல்லை, என் ஊட்டியில ஹாஸ்டல்ல இருக்கிறேன். ஒரு 1 வீக் கழிச்சு மேகசின்ஸ்லாம் வருது. அந்த மேகசின்ஸ்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் போட்டோஸ் எல்லாம் பாக்குறேன். RS புரம் அந்த பகுதியில, அது எங்க பில்டிங் முன்னாடி ஆக்சுவலி, எங்க வீடு அங்கதான் இருக்கு. பில்டிங் முன்னாடி அந்த மரத்துல வந்து பாம்பை வந்து கட்டி தொங்க விட்டு வெடிச்சது ஆக்சுவலி அந்த பாம்பு பிளாஸ்ட். அந்த பாம்பு பிளாஸ்ட்ல ஒட்டு மொத்தமா எங்க ஏரியா, ஐ மீன் என்னோட பில்டிங் மட்டும் இல்ல, எல்லாமே டோட்டல் இது பாதிக்கப்பட்டது. அந்த அந்த இடத்துல எங்களோட கடை இருந்தது, பில்டிங் இருந்தது, பணம் எல்லாமே டோட்டலா 0.